வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எறாவும் வெண்டைக்காவும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். எறாவும் பலாக்கொட்டையும் போட்டு வறுக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எறா இது ஆத்து எறா. இந்த எறாவை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். தேவையான பொருளுங்க: சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஒரு 10 வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். எறா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வடகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம், எண்ணெய் தாளிக்க, ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு வாணலை வச்சு சூடானதும் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் இந்த சீரகம், பெருஞ்சீரகம், வடகத்தை போட்டு தாளிக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தட்டிய பூண்டு போட்டு ஒரு கிண்டிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா அடுத்து வெண்டைக்காய் போட போகிறோம். வெண்டைக்காய் ஒரு குழகுழப்பாக இருக்கும். அதனால் இந்த வெங்காயம் நல்லா வதங்க விட்டுட்டு செய்தோம்னா ருசியாகவும் இருக்கும். நல்லா வதங்கட்டும். அது வெண்டைக்காயை வதக்கி தான் நம்ம போடணும், இல்லைன்னா குழம்பே ஒரு மாதிரி குழகுழன்னு ஆகிடும். இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம். வெண்டைக்காயை போட்டு நல்லா வதங்கட்டும். அது வெண்டைக்காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு சின்னதாக ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வெண்டைக்காயோட குழகுழப்பு தன்மை போயிடும். ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். மூடி போட்டு வைப்போம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயோட அந்த குழகுழப்பு தன்மையெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் முன்னாடியே தண்ணியை விட்டுட்டேன். இப்போது தக்காளியும் போட்டுக்கலாம். அதில் தக்காளியை போட்டு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் தான் இருக்குது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அப்புறமா தான் சேர்க்கணும், இல்லாட்டி தக்காளி தண்ணி விடும், இல்லை எல்லாமே சேர்ந்து குழகுழப்பாயிடும். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்குது. இந்த சமயத்தில் நாம் இந்த எறாவை க்ளீன் பண்ண எறாவை சேர்த்துக்கலாம். இந்த எறாவும் வெண்டைக்காயும் கலக்கி விட்டு கொஞ்சம் வதங்க விடணும். இதுக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுவோம். இப்போ மூடி திறந்த எறாவும் வெண்டைக்காயும் நல்லா வதங்கி இருக்குது. இந்த சமயத்தில் இந்த புளி கரைசலை விட்டுக்கலாம். இந்த எறாவும் வெண்டைக்காயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போது நான் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வச்சுருக்கிறேன். அந்த மிளகாத்தூளை ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரமாக நீங்கள் வச்சுருந்ததுன்னா அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் இருக்காது, அதனால் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்கட்டும்.
அதுக்குள்ளே வறுக்கிற பலாக்கொட்டையும் இதுவும் சேர்த்து பார்ப்போம். இப்போது ஒரு 4 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, குழம்பு தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு காரப்பொடி, எறா 1 கிலோ எறா இது. பலாக்கொட்டை கொஞ்சம் அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி. இப்போ வாங்க எறா வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலை வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அது காயட்டும். காஞ்சதும் பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் கொட்டி ஒரு வதக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த பலாக்கொட்டையும் எறா வறுவலும் சூப்பராக இருக்கும். இது ரசம் சாதத்துக்கு, வித்து சாம்பாருக்கு இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக நல்லா வதங்க விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்து இந்த வெங்காயமும் எறாவும் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு கிண்டி அழகாக பிரட்டி எடுத்தோம் வறுவலாக வறுக்கலாம். எறாவும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் உப்பு, இந்த காரப்பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், காரப்பொடி போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போக நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி பச்சை வாசனை போக கிண்டி வச்சாச்சு. இது எறா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பலாக்கொட்டையை போட்டுக்கலாம். நான் பலாக்கொட்டை போடுறத மறந்துட்டேன். முதல்ல பலாக்கொட்டையை போட்டுட்டு அப்புறம்தான் கொஞ்சம் தண்ணி விட்டணும். இப்போ பலாக்கொட்டை, எறா, இந்த மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிண்டி விட்டு இதுக்கு தேவையான உப்பை விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா எறா வேகட்டும் கொஞ்சம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுவோம். இப்போ பாருங்கள், எறாவும் பலாக்கொட்டையும் நல்லா வெந்து இந்த சைட் டிஷ்ஷு நல்லா வந்துடுது. இதுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு வறுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். எறா வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. எறா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் எறா குழம்பு, எறாவும் வெண்டைக்காவும் போட்ட குழம்பும் ரெடி ஆகிடுது. வாங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போது சாதம், எறா குழம்பு, எறா பலாக்கொட்டை வறுவல், மாம்பழம், இன்னைய லஞ்சு ரெடி. இது நீங்களும் செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும். ரசமும் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.